இல்ல இது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு அயோக்கியத்தனமான விஷயம்ன்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். நாம என்ன சொல்லலாம், அமெரிக்காவ ஒரு உலக ரவுடின்னு சொல்லுவோம். நீங்க உலக ரவுடி என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய ஆதிக்கத்த நிலைநிறுத்திட்டு தன்னுடைய சாதனையா அவன் பேசுவான். நீங்க வந்து இப்ப நான் வெனிசுலா சொல்லும்போது சொன்னேன். வெனிசுலாவினுடைய அதிபர நான் வந்து கைது பண்றேன் அப்படின்றது வந்து அல்லது உள்ள பூந்து தாக்குதல் நடத்தி கடத்திட்டேன்றது. இப்ப நாளைக்கு வந்து இந்தியாவுக்குள்ள பூந்து இந்திய பிரதமர தூக்கிட்டான்னு சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க ஏத்துப்பீங்களா? அது ஒரு தேச உணர்வுல இருந்து நீங்க எப்படி பாருங்க. நமக்கு மோடி மீது 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா இந்திய பிரதமர் அவரு. அப்போ ஒரு இறையாண்மையை கெடுத்து ஒரு நாட்டில இருக்கிற ஒரு அதிகாரத்த நான் வந்து கைப்பற்றுவேன். அந்த அதிபர நான் கொன்னுடுவேன். அந்த பிரதமர நான் வந்து கடத்துவேன் அப்படின்னு சொன்னா, அத எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்ப நீங்க பாருங்க, ஈரான்ல இப்படி ஒரு தாக்குதல் நடந்தது. அதனுடைய உச்சபட்ச தலைவர் கொல்லப்படுறாரு. இந்தியா இதுவரைக்கும் கண்டிக்கவே இல்லையே. ஓகே. நீங்க வந்து வெனிசுலால வந்து கைது செய்யப்படுறாருன்னு இல்ல, சொல்றாங்க பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயாரா இருக்கோம். பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம் அப்படின்ற மாரி நம்ம பிரதமர் அழைச்சிருக்காரு 2 நாட்டுக்கும். இல்ல பேச்சுவார்த்தைக்கு நான் என்ன கேட்கிறேன், பேச்சுவார்த்தைக்கெல்லாம் அழைக்கலாங்க. ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர இன்னொரு நாடு வந்து தாக்கி கொலை பண்ணுது. இந்த மாரியான ஒரு நாகரீக சமூகம்னு சொல்ற இடத்துல, இத முதல்ல கண்டிக்கிறேன்னு சொல்லணும்ல. பேச்சுவார்த்தைலாம் அப்புறம் வச்சுக்கலாம். இது மோசமான ஒரு விஷயம். இப்ப நான் உதாரணத்துக்கே சொல்றேன். நம்ம நாட்டு பிரதமரை இப்படி ஒரு தாக்குதல் நடத்தினா கண்டிப்போம்ல. அப்ப அந்த கண்டிப்பதற்கு கூட வந்து நமக்கு திராணி இல்லையா? இந்தியா வந்து என்னன்னு சொன்னா, ஈரானோட ரொம்ப நட்பு நாடு நம்மலாம். அப்ப ஈரானோட இருக்கிற நட்பு நாடுன்றத வந்து இப்ப மறந்துட்டோமா? அல்லது வேணான்னு முடிவு பண்ணிட்டோமா? இப்ப நீங்க வந்து கரெக்ட்டா போர் தொடுப்பதற்கு 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு போறாரு இந்திய நாட்டினுடைய பிரதமர். அவருக்கு வந்து தெரியாம இருக்குமா? போர் நடக்க போகுதுன்றது வந்து உணராம இருப்புமா? ஒண்ணு தெரியலன்னு சொன்னா அதுவுமே வெட்கக்கேடு.